ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரிஸ்னா டைரி. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்துச்சு. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்க ரெடினா வாங்க பார்ப்போம். இன்றைக்கு ஒரு அழகான சண்டே தான். எப்பவும் ஒரே மாதிரி பீச்சுக்கு ஷாப்பிங்குக்கு போகாமல் ஒரு அழகான பயணத்தை அன்றைக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கு ஒரு அழகான கிராமத்தை நோக்கின பயணம் தான் இந்த பயணம். ஓடிட்டே இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில் வெயில் மாதிரி கஷ்டங்களும் வரலைங்க. நமக்கான அமைதியும் சந்தோஷமும் தூரத்திலே இல்லை, நம்மளுக்கு பக்கத்திலே இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளில் தான் ஒளிஞ்சிட்ருச்சு. யாருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரிகிறது இல்லை இல்லையா? எதுவும் கடந்து போகும். இப்படியான சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளோட வாழ்க்கையை கழிச்சும் போது தான் நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமாச்சு. நிறைய புல்வெளிகள் வயல்வெளிகள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷமும் கிடச்சி. இப்படியான இயற்கையான விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. எப்போவுமே பிஸியாக தெரிகிற நம்மளுக்கு ஒரு மைண்டான ரிலாக்ஸான இடங்கள் அப்படியான கிராமத்து வாழ்க்கையை பார்க்கும்போதே அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியான இடத்துல அதில் காற்றுப்பட்டு அந்த வயல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகிறதுக்கே வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருச்சணும். இப்படியான இடத்துல அடிக்கடி உங்களோட பொழுதை கழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அடிக்கடி பிளான் பண்ணிக்கலங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வர கட்டிலும் அப்படி அழகான பச்சை பசேல்னு வயல்வெளியும் அதில் அழகு அமைதி, அங்கே வீசின காற்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னை அப்படி அந்த இடத்துலையே கட்டி போட்டுட்டு என்ன மட்டும் தனியாலாம் விட்டு அந்த இடத்துல நாள் முழுக்க இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம். கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்படியே போகிறதுக்கு வழிகிட்டாச்சு. போகிற வழி ரெண்டு சைட்டுமே பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கே கண்ணை கவர்ற மாதிரி வயல்வெளிகள், மரங்கள், பச்சை பசேல்ன்ற மரங்கள், வானம் அந்த வயல் ரெண்டையும் தொடுற மாதிரி அழகான ஒரு வழிகளாக நாங்கள் பயணம் செஞ்சோம். உண்டைக்கு பயணம் செஞ்ச வழி முழுக்கவே பச்சை பசேல்னு கண்ணு கெட்டின தூரம் வரகடிலும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் ஈச்சங்குளத்துக்கு தான் போகிறோம். அங்கே போகிற வழி கொஞ்சம் வழி தெரியாமல் இருந்துச்சு. வழி கேட்டு அதில் பார்த்துட்டு போகிற வழியில் ஒரு சின்ன பையன் ஒரு ஆள் எங்களுக்கு ஜம்பு பழம் தந்திருந்தார். அந்த ஜம்பு பழத்தை நாங்கள் வாங்கிட்டு அப்படி மெல்ல மெல்ல ஈச்சங்குளம் பக்கம் போயிருந்தோம். போகிற வழியிலையுமே ஈச்சங்குளத்துக்கு போகிற வழி ரெண்டுமே வயல்வெளியாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனோம் நாங்கள் யானைகள் நடமாட்டம் கூட இருக்கிறதுல யானைகள் குளத்தில் தண்ணி குடிச்சு தான். அதனால் நீங்கள் உள்ளுக்கு இப்போ போயில கொஞ்சம் லேட்டாகி வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்மளுக்கு உயிர் முக்கியம் இல்லையா, அதனால் சின்ன பிள்ளையும் வச்சிருச்சோம் போவேலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவடத்தையும் பார்த்துட்டு அந்த மலைகளையும் வயல்களையும் பார்த்துட்டு அப்படியோ திரும்பி இன்னொரு இடத்துக்கு வருவோம்னு சொல்லி இனி வந்துட்டு இருந்தோம். நான் பார்க்குற அந்த அழகையும் அமைதியை நீங்களும் பார்க்கணும் என்ற நோக்கு தான் அந்த விளக்குற நோக்கம். அப்படியே போகிற வழியில் அழகான வாய்க்காலை சுற்றி அழகான பச்சை பசேல்ண்டு மரங்கள், சலசலண்டு ஓடுற தண்ணி, அப்படியே அந்த இடத்துலேருந்தே சுற்றி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். வெயில் சுட்டு எரிச்சிற வெயில், அந்த வெயில் டைமில் அந்த ஓடுற தண்ணியில் காலை நனைச்சும் போது எரிச்சிற சுகமே தண்ணி சுகம். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியோ வயல்வெளிக்குள்ளே போவோம்னு சொல்லி போயாச்சு. கனநாள் ஆசை இன்றைக்கு தான் எனக்கு நிறைவேறின மாதிரி இருந்துச்சு. இந்த வயல்வெளிகளையும் தண்ணியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வயலுக்குள்ளே இறங்கி நான் நடக்கணும் போலவே இருந்துச்சு. அப்படியே வயலுக்குள்ளே இறங்கி நடந்தாச்சு. நடுவுக்கு நான் ரெண்டு சைட்டுமே வயல்வெளிகள் தனிமை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் இப்படியான கிராமத்துக்கு இப்படியான வயல்வெளிகளையும் வாய்க்கால்களையும் பார்த்து ரசிச்சிருச்சிங்களா? அப்படி நீங்கள் ரசித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய மாளிகையில் கிடைச்ச நிம்மதி கூட இப்படி நம்ம ஆசைப்பட்ட குட்டி இடத்துல கிடைச்சிடும் இல்லையா? கனவு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை அடைய முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்படியான இடத்துல நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இயற்கையை ரசிக்கிறதும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் இந்த பயணம் ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. இந்த அழகை ரசிச்சிட்டு இருக்கும்போது நானும் மெல்ல வயலுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வயல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக டைம் போனிச்சு. அடுத்தது அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி பசி வந்துட்டு இனி டீம் குடிச்சிட டைம் வந்துட்டுன்னு சொல்லி போயிருந்தோம். போன இடம் ஒரு குளம் தான். அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சில்ட்ரன் பார்க் ஒன்றும் அந்த இடத்துல தான் வச்சு நம்ம டீ குடிப்போம் ஐடியா போட்டிருந்தோம். அந்த குளத்தையும் பார்த்துட்டு அப்படியோ அந்த கல்பாறையிலையும் குந்திட்டு ஒரு டீ ஒன்று குடிப்போன்னு வந்தோம். எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் இப்படி இடத்துல சுட சுட இஞ்சி பிளேண்டையும் வடையும் சாப்பிட்ற சந்தோஷம் எந்த ஒரு இடத்துலையுமே கிடைச்சாது. டீயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு குளத்துற பக்கம் போயிருந்தோம். இந்த காட்சியை ரசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ ஓட்டங்கள், கவலைகள், வேலைப்பளுப்புகள் இருந்தாலும் இந்த இயற்கையோட அந்த அழகையும் அமைதியையும் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக மாறிடுவோம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கையும் இப்படித்தான். நம்ம எவ்வளோ பெரிய உயரங்களுக்கு போனாலும் எவ்வளோ சாதிச்சாலும் நம்மளோட ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களையும் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களையும் நம்ம ஒரு காலம் மறந்துடக்கூடாதுன்றது அந்த விஷயத்துலேருந்து விளங்குது. இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்களை காத்துத்தருங்க. அதுமாரி தான் இந்த இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். என் குட்டி இப்படி தண்ணி விஷயத்துலலாம் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த குளத்தில் காலை நினைச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய நாள் மிச்ச நாள் இருந்தவங்க பயப்படாமல் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி நடந்து போகிறதையும் நான் பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சின்ன ஆள் போகிறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இது வழக்கமாக அவங்க தெரிகிற இடம் போல இருந்துச்சு. குளத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படி அந்த கல்பாறையில் இருந்துட்டு அந்த குளத்துல அழகாக ரசிச்சுட்டே இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த வியூ. பிளான் பண்ணி வாழ்கிறத விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை இன்னுமே அழகாக தெரியும். அதுவும் இயற்கையோடு நேசித்து வாழ்ந்து பாருங்கள். இன்னுமே அழகாக தெரியும் உங்களோட வாழ்க்கை. குளம் வற்றி போயிருந்தாலும் இயற்கை தன்னோட அழகை ஒரு காலம் இழக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இலைகளில் அந்த பட்டை மரம் கூட ஒரு அழகான ஒரு கலை படைப்பு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நம்மளோட வாழ்க்கையில் இப்படித்தான் சில டைமில் வறட்சியாக கஷ்டமாக இலைகள் இல்லாத இந்த மரம் மாதிரி தனிமையாக இருச்சலை.
ஆனால் நம்ம பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்படியே அங்கே பக்கம் பார்க்கும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அழகான பச்சை பசேல்ண்டு புல்வெளிகள், வாய்க்கால்கள், அந்த வாய்க்கால் பக்கமாக நடந்து போகிற ஆட்கள், எவ்வளோ அழகான அமைதியான ஒரு இடம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வர கட்டின ஆட்களே இல்லை. 2 சைட்டுமே அழகான புல்வெளிகள், மரங்கள், நிறைய மரங்கள் தான் காணப்பட்டுச்சு. பார்க்குறதுக்கு கண்ணை கவர்ற ஒரு விஷயமாக தான் இந்த கிராமம் காணப்பட்டுச்சு. நடந்துகிட்டே போகிற வழியில் ஒரு புல் ஒன்று இருந்துச்சு. அந்த புல்லையும் பிச்சு எப்படியோ விசுக்கி நடந்து போயிட்டு இருந்தேன். சின்ன வயசில் நான் தெரிஞ்ச ஞாபகங்கள்லாம் வந்துச்சு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. இந்த வயல்வெளிகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே வாழ்ந்துடலாம் போல் ஒரு யோசனையாக இருந்துச்சு. இந்த அடிக்கடி போகிற வழியில் இப்படியான இடங்களெல்லாம் கடந்து போவோம் இல்லையா, அதுமாரி தான் நம்ம போகிற வழி எங்களுமே நம்மளுக்கு இடரு முடரா கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் இப்படியான இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு மனதுக்கு ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான ஒரு இடமாக தான் இது இருந்துச்சு. இப்படியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையிலையும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. எப்போவுமே கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்துச்சுட்டு உங்களுக்கு இது ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு இடமாகவும் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்களும் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடிச்சிட வெயிலுக்கு நம்ம திரும்பி வர வழியில் ஒரு சர்பத்தொன்று குடிப்போன்னு வந்தோம். வார வழியில் கடையெல்லாம் மூடி இருந்துச்சு. சரி கொஞ்சம் தள்ளி போய் பாப்பா கொண்டு போனோம். ஒரு கடையில் சர்பத் போட்டிருந்தாங்க. அங்கேயே இருந்து சர்பத்தெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.